வார்த்தை பண்ணபடினால் நீ மங்கை மகராஜியாய் வாழ்வாய். என்றென்றைக்கும் தீர்க்காயரோடு சுமங்கலியாக வழக்கம் கிடையாது. சங்கதி எதற்காக? 12 ஆண்டு காலம் ஒரு மாதம் பிள்ளை இல்லாமல் நீ அழுது உனக்கு நான் ஆறுதல் சொல்லுவதும் நான் அழுது புலம்பும் போது நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவதுமாக இருக்கின்றோம். என் மனதிலே ஒரு கருத்து, நம் நாட்டிலே இருக்கக்கூடிய அதோ காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்த சிவபெருமானை நோக்கி ஒரு செய்தால் தெய்வ குற்றமா கூட இருக்கலாம். மறந்து விட்டோம் அல்லவா? சிவபெருமானே கேட்டதை தடையில்லாமல் கொடுக்கக்கூடியவர். அதனால அவரை நோக்கி கடுந்தபத்தை செய்தோம்னா அவருடைய கடாட்சியத்தினால நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அதனால் என் மன கருத்து உன்னுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன சொல்றீங்களா? நான் மறுக்கவா போறேன். நீங்க மூஞ்சில உட்காருங்க. அம்மா சுத்தமா இருக்கிறவங்க கேட்டு செய்யுங்க. அதெல்லாம் சரி, அப்படி ஆனால் இதோ சிவபூஜை தொடங்க வேண்டும். ஐயா சங்கரா சிவன் அவன் தவிர்த்து மெச்சல் இதோ பரமகன
நீண்ட ஆயுள பெற்று நிறந்த செல்வத்துடன் வாழ வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பரமேசா பரமேசா வணக்கம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். சபையை பார்த்த ஏழ்மலை பெருத்து தேவ சபை லட்சுமி கலாச்சாரம் பந்த சபை. இந்த லட்சுமி கலாச்சாரம் பந்த சபையில் சபையிலே புவியலனும் புறந்தலனும் பூ உலகை தாவி இழந்தோல் தாம் இருக்க அமெரிக்க நாவில் இணைக்கு நூலிடும் ஏழை அறிவியலோ பிஞ்சகன் கூட்டு. பிள்ளைகளை கூட்டு இதெல்லாம் உனக்கு விளக்கம் புரியுது. இது வரைக்கும் ஒண்ணும் தெரியலங்க. நானும் மனைவி காளிகாதேவன் தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் நாட்டு நேரத்துல யாரு மிருது அடித்தது யாரு தாளம் சித்தப்பு மிருது அடிச்சால் வந்து அந்த மத்தால் அடிச்சால் வந்து கோட்டை மிருது சக்கரை வருது அது கரும்பு ராஜாங்க மாமா மத்தால் அடிச்சாரு. சரி தாள் அடிச்சால் வந்து செல்லும் உள்ள படுத்துட்டான் அந்த தொப்பியும் இல்ல அது ஒத்துட்டு போயான். இப்போ நாங்கள் இருவரும் தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் இவங்களால் தாளம் வந்து நடிச்சாங்க. அப்படி கிடையாது தம்பி. நாங்கள் இருவரும் நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் எனக்காக நந்தி தேவன் மிருதங்க வாசித்தார். எனது மனைவி காளிகா தேவிக்கு எங்க மச்சான் இருக்கிறார எம்பெருமான் நாராயணன் மிருதங்க வாசித்தார். அப்ப இருவரும் சமமாக தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் நான் தோக்கிற மாதிரி தெரிந்தது அந்த எம்பெருமானுக்கு. அப்ப பார்த்தார் நாராயணன் சிவபெருமான் தோற்றுவிட்டால் அபிமானம் வந்து என்று அப்படி என்று மிருதம் எடுத்துக்கொண்டு அந்த எம்பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? இப்படி காலை தூக்கி ஜாட காண்பித்தார். மச்சான் காலை தூக்கி ஆட சொல்றாரு. உடனே நான் காலை தூக்கி அதனால நான் என்ன தெரியுமா செய்தேன்? இந்த நச்சரவு தோடானது இறக்கி விட்டு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்து. அதனாலதான் அந்த ஆட்டத்தில் காளிகா தேவி என்னோடு தோற்று விட்டது. அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து இப்ப அதனாலதான் இப்ப நம்ம தெருவில் ஆடக்கூடிய காரணம். நீ ஊர்ல கத்துனாலும் சரிதான், வருஷம் பூரா தெருக்கூத்தாருனாலும் சரிதான். யார் யாரு தெருக்கூத்தாடுறாங்களோ அத்தனை பேரும் அம்மனர்களை பெற்றவர்கள். மேடம் பேர் ஆடுறாங்க பத்தியா? அது என்னுடைய பெற்றவர்கள். அப்போ பார்த்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் நீங்கள் இருவரும் சமமாக நாட்டு புரிந்து கொண்டிருந்தீர்கள். ஆனா நீ தோக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஒரு க்ஷணத்தில் நீ ஜெயிச்சுட்டா அந்த அம்மா தோத்துட்டாங்க. என்ன காரணம்? அதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி என்று அனைவரும் வந்து கூடி என்ன கேட்டார்கள்? இந்த ரகசியம் எனக்கு தெரியாதுப்பா. இந்த ரகசியம் தெரிய வேண்டுமானால் மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவரை பார்த்து கேட்டால் அதனுடைய ரகசியம் சொல்லி விடுவார். அப்படி சொன்னவுடன் அனைவரும் வந்து கூடி மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவரை பார்த்து கேட்டார்கள். ஐயா, எதற்காக உன்னை தேடி வந்தோம் என்று சொன்னால் சிவபெருமானும் காளிகாதேவன் தில்லையிலே நாட்டியம் புரிந்தார்கள். சமமா நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் தோக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆனா ஒரு க்ஷணத்தில் சிவபெருமான் ஜெயித்து விட்டார், காளியம்மன் தோற்று விட்டார். இதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அதை கேட்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தோம் என்று அனைவரும் ஒன்று கூடி சொன்னார்கள். அப்பதான் திருவள்ளுவர் சொல்றாரு, புவியலனும் புறந்தரனும் பூ உலகை தாவி இழந்தோல் தாம் இருக்க நாவில் இடைநக்கி நூல் தேட எறிவேனோ பிஞ்சகன். திருவள்ளுவருக்கு தெரிந்தோர் என்ன வேலை சொன்னா தறி நெய்யக்கூடிய தறி நெய்து கொண்டிருந்தாலும் பக்கத்துல ஒரு வட்டல் கிட்ட தண்ணி வைத்து விட்டு தறி நெய்யக்கூடிய பழக்கம். அப்போ புவியவன் சொன்னா அந்த அயலாகிய பிரம்மதேவன், புறந்தவன் சொன்னா நான் பூ உலகை தாவி இழந்தோம் எம்பெருமான். அப்ப மும்மூர்த்தி தேவர்கள் அங்கதான் இருந்தாங்க. இந்த ஏழையை தேடி நீங்க வந்தீர்களே, நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன். அதனால தினந்தோறும் தறி நெய்து கொண்டிருந்தாலும் தறி நெய்யக்கூடிய நேரத்தில் ஒரு நூலானது இருந்து விட்டால் எங்க போகும் கையே நூல் அறுந்துட்டாக்கா அப்ப நாங்கள் எடுத்து தொட்டு நூலை தறி செய்து தறி நெய்வாரு. திருவள்ளூர் போனா பத்து வந்தா பத்து, போனா பத்து வந்தா பத்து, அப்படி டக்கு 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 டக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு முக்கியமா என்ன தேவை? ஆடை இல்லை என்றால் அபிமானம் போயிடுமே. நான் லங்கோடு கட்டியிருந்தேன், காலத்துக்கு காணுங்க. அப்ப எனது மனைவி காளிகா தேவி காலத்துக்கு ஆடினா என்ன இருக்கும்? ஒரு சபையில பொம்பளை காலத்துக்கு அபிமானம் போயிடுமே, அபிமானம் போய்விடுமே என்று அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து நின்று விட்டு கண்ணு வந்துடாப்பா இது எப்படி தெரியும் சொன்னா, திருவள்ளுவர் தறி நெய்யக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் ஒரு வட்டல் கிணத்துல தண்ணி வைத்து விட்டு தறி நெய்து கொண்டிருக்கிறார். எதற்காக?
அந்த ஜலத்தில் நானும் எனது மனைவிக்கு அதிகாரிகள் தில்லையில நாட்டியம் புரிவது இந்த ஜலத்திலே தெரியுமா? தெரியும். அதை பார்த்து கொண்டே தெளி நெய்யக்கூடிய பழக்கம். அப்படி திருவள்ளுவருக்கு சமமா அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்த மர்களுக்கு அது பெரிய நாயகி அம்மனுக்கு பூஜை செய்திருக்கின்றார்கள் இந்த ஊர் பொதுமக்கள். அவருடைய பாதத்திற்கு பெரிய நாயகி அம்மன் பாதத்திற்கும் உங்கள் இருவர் பாதத்திற்கும் ஒரு கோடி ஆளை பார்த்து கொடுமா தெரியல விவரமா புரியுமா? சங்கர ஜலாதரமூர்த்தி கோவிலா வீட்டிருக்கக்கூடிய 2011 வேற்றிலும் படைத்த முக்கன் படைத்த பரம கடவுள் நான். ஆமா, யானை முதல் எறும்பு கிடச்சி 8000 ஜீவபேத உண்மையா நீ போல மறப்பா ஐயா ஆயிரம் வந்த பரமசிவமா ஆயிரம் வந்த பரமசிவமா இப்ப இருக்கிறார அந்த பரமசிவமா. ஓ, இந்த 3 சிவபெருமான் அல்ல நீ யாரு இருக்காங்க. சரி, ஆயிரம் வந்து என்ன செய்தா? ஆயிரம் வந்த பரமசிவம் படி அளக்க போன படி எடுத்தார் அப்படியே சொருவினார் நிறைய போட்டாருங்க. ஆயிரம் வந்தவர். ஆமா, இடையில வந்தவர் இடையில வந்த பரமசிவம் அப்படி மரங்களா எடுத்து சரி தலையாக்கி போட்டார். இடையில வந்தவர். ஆமா, சரி, இப்ப பாரு அவரு கிலோல கொடுக்குறாருங்க. ஊருக்கு ஊரு எண்ணி கொடுப்பாங்களா இல்ல கிண்டி கொடுப்பாங்களா இல்ல அள்ளி போடுவாங்களா செய்த இந்த 3 சிவபெருமான் நீ யாரு தலையாட்டி போட்டவங்களா கிலோல கொடுத்தாங்க. சரி, யுகம் என்பது எத்தனை? அது என்னன்னா அது எவ்வளவு காலம்? அது தெரியாதுங்க. கிரியாதா யுகம் 17,28,000 வருஷம். திரியாதா யுகம் 12,96,000 வருஷம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம். 4 யுகமும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சதுரயுகம். இது போல 1000 ஒன்றா கூடினால் ஒரு மகா யுகம். அப்பதான் தேவர்களுக்கு ஒரு சேர்ந்தது தேவருக்கு ஒரு நாளா. அப்ப நாமெல்லாம் ஒரே நேரத்துல போறோம். கண்ண மூடு கண்டறதுக்குள்ள அப்படியே எல்லாம் இருக்கிறோம் இறங்குறோம். அதான் இப்ப நீ கேட்டீங்க ஆதியில வந்தவரா இடையில வந்தவரா கேட்டேன். ஆதியில வந்து அளந்து நிறைய போட்ட சிவபெருமானம் நானேதான். இடையில வந்து அளந்து தலைவெட்டி போட்டான் சொல்றியே அந்த சிவபெருமானம் நானேதான். இப்ப ஊருக்கு கிலோ கொடுக்கணும் சொல்றியே அந்த சிவபெருமானம் நானேதான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பூரா இப்ப கோட்டை விக்கிறாங்க பாரு அவரு பள்ளி கட்டணம் என்னப்பா? பள்ளி கட்டணா பாட்டுல பள்ளி கட்டா சரி, அப்படி இருக்க 33 கோடி தேவர் கல்விக்காக ஒருவன் வேண்டும். ஆமா,
செல்வத்திற்காக ஒருவன் வேண்டும். செல்வத்துக்கு ஒரு வேண்டாம். என்கிட்ட எப்பயுமே செல்வம் இருந்தது கிடையாது. கிடையாது. அதற்காக வேண்டி குபேரனை சிநேகிதனை வைத்துக் கொண்டேன். ஓ, கூட்டையில வச்சுக்கிறேன். ஆமா தேவையான இடத்துல வாங்கிக்கலாம். ஆமா. கல்விக்காக ஒருவன் வேண்டுமே. ஆமா. அதற்காக வேண்டி நான் என்ன தெரியுமா செய்தேன்? இந்த உருவத்தை மாற்றி ஒரு அடியாராக ஒரு சாமியாராக நான் எங்கு சென்றேன்? அது ஒரு திருக்கோவில் பக்கம் திருவண்ணநல்லூர். திருவண்ணநல்லூர் பக்கம் தடுத்தாள் கொண்டான் ஊர்ல போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்ல தான் சுந்தரமூர்த்தி ஒரு பெண்ணை தாலி கட்டக்கூடிய நேரம். ஓ, சுந்தரமூர்த்தி ஒரு பெண்ணை வந்து தாலி கட்ட போறான். ஆமா. அங்க நான் சென்று சுந்தரமூர்த்தி தாலி கட்டுவதை நிறுத்த, நீ எனக்கு அடிமை, உன்னுடைய தந்தை அடிமை, உங்க தாத்தா அடிமை, இப்படி உங்கள் பரம்பரையே எனக்கு அடிமை. ஏன் நீ ஒரு பெண்ணை அடிமை கொள்கிறாய்? உனக்கு ஒரு அடிமை தேவையா? அப்படி என்று நான் தடுத்து நிறுத்தினேன். அப்ப பார்த்து சுந்தரமூர்த்தி கேட்டான், சாமியார, நீ உனக்கு அடிமை சொல்றியே, ஏதாவது அட்டாட்சி சாட்சி இருந்தால் காட்டினால் ஒத்துக்கொள்வேன் சொல்லி கேட்டான். விடுவேனா? மீண்டும் ஓலைத்தொடி எடுத்து காண்பித்தேன். அந்த ஓலைத்தொடி வாங்கி பார்த்தான். அந்த ஓலைத்தொடியில் எழுதியிருந்தது உனக்கு நான் அடிமை என்று. அந்த அக்னி குண்டத்திலே போட்டு எரித்து விட்டார். மீண்டும் சுந்தரமூர்த்தி பார்த்து கேட்கலாம், சாமியார, நீ காட்டினாய ஓலைத்தொடி அது அக்னி குண்டத்திலே போட்டு எரித்து விட்டேன். மீண்டும் ஏதாவது சாட்சி அட்டாட்சி இருந்தால் காட்டினால் ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு கேட்டான். விடுவேனா? மீண்டும் செப்போட்டு எடுத்து காண்பித்தேன். அதனையும் உனக்கு நான் அடிமை என்று எழுதியிருந்தது. நான் தடுத்து நிறுத்தணும் இல்லையா? அதனாலதான் அந்த ஊருக்கே தடுத்தாள் கொண்டான் பேரே விளங்கியது. தடுத்தாள் கொண்டான் தடுத்தா கொண்டு சொல்லுவாங்க. ஆமா. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்களா? ஆமா. அது அப்படி இருந்தாலும் நானே உருவத்தை மாற்றி நானே தூதாக சென்று 2 பெண்ணை பார்த்து அந்த சுந்தரமூர்த்திக்கு திருமணத்தை செய்து வைத்து சிற்றின்பத்தை கொடுத்து அதன் பிறகு பேரின்பத்தை கொடுத்தேன். 63 நாயன்மார்களிலும் அவனும் ஒருவன். அப்படி இருந்தாலும் இரவும் பாக அழுவன் இந்த கலியுகத்தில் இந்த பாமர மக்களுக்கு 5 பஞ்சபூதமாக நின்று எப்படி நான் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது ஒரு திருப்பதிக்கம் பக்கம் காலத்திரியில் காற்றாக நின்று காலத்தீஸ்வரனாக நின்று அங்க காட்சி கொடுத்து, இரண்டாவது காஞ்சிபுரத்தில் மண்ணாக நின்று மண்டலீஸ்வரராக நின்று அங்க காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக அண்ணாமலையாராக நின்று அங்கு காட்சி கொடுத்து நெருப்பாக. நான்காவது அது சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமானாக நின்று ஆகாய மார்க்கமாக அங்கு காட்சி கொடுத்துக் கொண்டு. ஐந்தாவது திருச்சிக்கு பக்கம் திருவான காவல் ஜலகண்டேஸ்வரராக நின்று காட்சி கொடுத்து. காற்று, மண்ணு, நெருப்பு, ஆகாயம், தண்ணீர். இந்த கலியுகத்தில் இந்த பாமர மக்களுக்கு 5 பஞ்சபூதமாக நின்று காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்றைய தினம் வெள்ளியம்பலத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு வரம்பாளிக்க வேண்டும். அமரலாமா?
ரத்தநாயகா என்னுடைய பாத மனிதபடியாக என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள். சித்தம் என் பாக்கியம் அப்படியே இருக்கிறது. அமரையில் என் மனைவிற்கு குண்டத்தை அவர் தொடர்பான நமக்கு கண்ணை வைத்து அவர் வந்திருக்கின்றார். அவர் பாதத்தை படிக்குமா ஐயா பரம கடவுளே அம்மா குண்டச்சி வணக்கம். இப்பேற்பட்ட கடவுளாக இருந்து யாருக்கு என்னென்ன கருணை புரிந்தார் விவரமா சொன்னாலே இந்த பாமர மக்களுக்கு தெரியும். அதை போல எங்களுக்கும் கருணை தர வேண்டும் அல்லவா? இந்த மக்களிடத்திலே கொடுப்பதற்காகவே பிறந்திருக்கின்ற கருணை உள்ளம் படைத்தவன். எப்பயாவது கேட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி பூலோகத்தை யாரையாவது பார்த்திருக்கிறியா? எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா காக்கும் தெய்வம் ஈஸ்வரனே கடவுகிரி மகரனே யாருக்கும் மருமங்கள மிகை நாயகனே யாருக்கும் மருமங்கள மிகை நாயகனே நான் கேட்டவர அழுத்திடுங்க நான் கேட்டவர கல்வி ஞானம் நீ தரா கல்வி ஞானம் நீ தரா அருள் சிவ சிவா என்றோருக்கு செல்லமளிக்கும் மனோகரா சம்மந்தரை விடுத்தவா நரிவரிய சம்மந்தரை விடுத்தவா பக்தி மகாலிங்க மார்கண்டேயம் மகை கண்டவா அந்த
எல்லா சாமிக்கெல்லாம் மேலான நம்ம சாமி அருளே. அம்மா குண்டாச்சி, பெற்ற தாய் தனை மகன் மறந்தாரோ, பிள்ளையை பெருந்தாய் மறந்தாரோ. பிள்ளையை பெறும் தாய் மறந்தாரோ, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாரோ, என் உடலை தேவிய உயிர் மறந்தாரோ. தேகத்தை உடல் மறந்தாரோ, எந்த உடலை தேவிய உயிர் மறந்தாரோ. கற்ற நெஞ்சம் கலை மறந்தாரோ, கண்ணல் இன்றி வைப்பது மறந்தாரோ. கண்ணிக்கு வையத்தான மறந்தாலோ நத்தவன தருள் உருண்டுவோங்கோ, ஐயா நம சிவாயத்தை நான் மறவே. ஐயா பரம கடவுளே, குண்டாச்சி, உங்கள் பாதத்திற்கு இந்த குண்டச்சி அம்மன் அநேக கோடி மலர் கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்ய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆகட்டும் சுவாமி. அம்மா குண்டாச்சி, ஐயா வந்து அடி என்னுடைய பாதம் மனிதபடியால் என்னுடைய அருளை பெற்று சிகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. பெத்தநாயகா, ஐயா பரம்பரே, நீ கேளும் பாரத்தை கேளடா, உங்களை கோரி எதற்காக தவறு செய்து தெரியுமா? எங்களுக்கு என்ன வேண்டனிக்க ஆமா அவ தவத்துக்கு வச்சு வந்துட்டாரு. வந்துட்டாரு. கேளுங்க கேளுங்க என்ன வர வேண்டுமா? ஐயா நான் கேட்ட வர்றோம் தாரு என்று அப்படி நாங்கள் கேட்கக்கூடிய வரத்தை தடையில்லாமல் சொல்லி ஒரு சத்தியம் போட்டு சத்தியம் கொடுத்தால் ஆகாயவாடி பூமாதேவி சாட்சியாக அப்பொழுது நம்புவேன். கொடுப்பதற்காகவே கருணை உணவளித்தவன் கொடுப்பதற்காகவே பிறந்திருக்கின்றேன். எப்பயுமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. சத்தியம் நாங்க மானிடர் கடவுள் நீ வந்திருக்க தர போற அதுக்கு என்ன சத்தியம் பண்றதுக்கு என்ன தர? சத்தியம் செய்ததான் ஒத்துக்கொள்வாய். அப்பதான் எனக்கு முழு நம்பிக்கை வரும். கட்டநாயகா, ஐயா பரம்பரை ஆகாயவாணி சாட்சி பூமாதேவி ஆகாயவாணி சாட்சி பூமாதேவி ஆகாயவாணி பூமாதேவி அறிய கேட்கக்கூடிய வரத்தை தடையில்லாமல் கொடுக்கின்றேன். இது சத்தியம் சத்தியம். ரமேஷா எங்களுக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? ஐயா பிள்ளை வர்ற எங்களுக்கு என் மனைவி குண்டச்சிக்கு திருமணமாகி உருவமாக 12 ஆண்டு காலமாகிறது. இதனால் வரையிலே பிள்ளை இல்லை. எனக்கு பிற்பாடு இந்த மணிமுடியை சுட்டி இந்த கல்யாணத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வர வேண்டும். பெருசா கேட்க போறோம். ஒரு மாமாங்க அம்மா எப்படி எப்படி பண்ணி பார்த்தாங்க. ஒரு எப்படி எந்த சாமி வேண்டி பார்த்தாங்க. ஐயா ஒரு சாமி கூட புள்ள கொடுக்கல. அதனால் உங்களுக்கு பிள்ளை வர வேண்டும். வேற ஒன்றும் பிள்ளை வர உண்டதுக்கு
சத்யநாயகா, ரமேஷா, உங்கள் இருவருக்கும் ஆ, பிள்ளை பிறக்க வேண்டுமானால் ஆ, இதோ ஆ. இதோ இது ஒரு கனி கொடுக்கின்றேன். ஆகட்டும். இந்த கனியை கொண்டு போய் உனது மனைவிடத்தில் கொடுத்தால் ஆ. இந்த கனி சாப்பிட்டவுடன் நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும். ஆகட்டும் ரமேஷா. சென்று வாருங்கள். ஒரு அக்கிபானுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு சென்று வாருங்கள். ரெடியா இருக்குது, போய் சாப்பிடுங்க சுவாமி. உண்டாச்சி. சுவாமி அத பரம்பரையிலுள்ள பரமேஸ்வருடைய கருணை பத்தியா அத நம் தவத்துக்கு மெச்சி நேராக வந்து இந்த கனியை கொடுத்திருக்கின்ற வரமாக இத சாப்பிட்ட உடனே குழந்தை இருக்க மாட்டா பையா ஆறுமுகம் தெளிவா இந்த பழத்தை சாப்பிட்டா அப்படியே கோயில போறதாலும் என் முகத்தால போறோம். போல எத்த காப்பி கட்டினியே தம்பி அதிகமா வாங்கி எடுக்குது வாங்கி தெரியலையா ஒரு பொண்ணாடியே ஒரு முழாங்க ஒரு 3 மாசம் 2 மாசம் சேர்ந்தா வந்து இருப்பாங்க. ஆமா அந்த கட்டாச அப்பயே வந்து எடுக்காது. அப்படி இருந்தாலும் இருக்குது. ரவி ஏம்மா எங்க வீட்டுக்காரு பண்ணதுல எனக்கு ஒரு மாதிரி அப்படியா? என்னவோ எனக்கு ஒரு மாதிரியா ஒரு ஆமாண்டா ஆமா என்னவே தெரியலடா பையா சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வாந்தி எடுத்துடுறேன் பச்சை மோர் சாப்பிடு பச்சை மோர் சாப்பிடு அவன் என்ன பேசுறா ஏண்டா அது ஆறுமுகம் பச்சை மோர் என்னடா வச்சிருக்க மாத்திரடா நீ கம்பெனிக்கு ஏன்னா அதே கை எங்க தேவை வைக்க போற நீ மாத்த மாட்ட பையா எனக்கு தெரியாதா ஏம்மா கையில ரேக ஓடுது ரயில்வே தண்டோட ஓடும்டா. ஆமா கம்ப்ளைண்ட் அவங்க கையை விட்டு போற கம்ப்ளைண்ட் அது தூக்கி அக்கல் வச்சு கம்ப்ளைண்ட் இதுல இருந்து ஜாயிண்ட் வருடா வருது வருது என்னடா எனக்கு மாங்காய் ருசிக்கு அது மட்டுமா அந்த அடுப்பு சாப்பாடு இருக்குது எனக்கு சாப்பாடு ருசிக்கு
ஆமா சாம்பல் மேல ஆசை வருது. அப்புறம் சவுத்து போனா சண்டை பக்கம் மூத்திரம் போனியா அப்பதாண்டா பையா ஒரு மண்ணை பார்த்தா ஏண்டா அந்த மண்ணு மேல கூட ஆசை இருக்கிறா. இப்படி எல்லாம் பண்ண மனுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஐயா. ஆமா ஐயோ ஒரு மாதிரியே வயிறு உப்புது. ஆமாடா ஐயா கொஞ்சம் கொஞ்சம் உப்புது. மீன் பிடிப்பு கொடுக்குது அம்மா. என்ன காரணம் உள்ளதா உள்ளதானா ஒரு நல்ல செய்தி கேளுங்க. என்னடா டேய் என்ன நல்ல செய்தி நாம இவர்கிட்ட காமிச்சிக்கிறேன். எப்படா எவ்வளவு பொண்டாடி புள்ள கொடுத்துருக்கு. டேய் பரமக்கடவுள் வரம் கொடுத்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்தோம். அந்த பரமக்கடவுளுடைய அருளால் என் மனைவிக்கு கர்ப்பம் தெரிவிச்சிருக்கிறது. அப்படி நீ கொடுத்ததானா? டேய் நீ கொடுத்ததானா? ஆமாடா டேய் இந்த நாட்டுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. எங்களுடைய கஷ்டம் எல்லாம் இதோடு தீர்ந்து விட்டது. ஆனா கவலை என்பதே கிடையாது. பிள்ளை பிறக்கும் தருவாய் வந்து விட்டது. பாரு அவன் அக்கா தங்கச்சி தடவி பார்த்துருப்பான். இவரு சிங்க குட்டி கீரி குட்டி எங்க வீட்டுக்காரங்க பொறுத்து ஒரு குழந்தை வந்திருக்கு. ஒரு ஜோதிடர் அழைத்து அழகான பேர் வைக்கிறீங்க. அப்படியா அவனே வண்டி கவுண்டர்ல ஜோதி சொல்ல மாட்டாங்களா? சரி ஐயா ஜோதிடரே, இந்த கல்லிநாட்டுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. இந்த கல்லிநாட்டுக்கு இந்த மன்னன் பேரு, இந்த நாட்டு மக்கள் பேரு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பேர் வைக்கணும். அப்படியா? ஆமா இதானே. ஆமா ஐயா செட்டியார் குண்டச்சம்மா குண்டச்சம்மா நாடா கல்லினார் கல்லினார். அதனால இந்த கல்லிநாட்டு ஆள் குறித்து பண்ணால் இந்த பையனுக்கு கல்லிக்காத்தா பொருத்தமான பேர். ஏன்னா இந்த கல்லிநாட்டு கல்லிக்காத்தான் கல்லிக்காத்தான் அப்படி பேர் வச்சிருக்கோம். ஆமா சரி. அப்படி ஆனால் பாடசாலையில் சேர்த்து இதற்கு 4 விதமான அனைத்து விதமான கல்விகளை செய்ய போதிக்க வேண்டும். ஆமா நீங்க போங்க. கல்விக்காரதா பாடசாலையில
இருக்க தாய் தந்தைகள் கல்விக்காரதான் பார்க்க வேண்டாம் அப்படி அழைக்க இதை கல்விக்காரதான் தருப்போம்